ஆசாரியனாய் யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவிடத்தில் வந்தார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உண்டாவதாக. கடந்த நாட்களில் இந்த ஓய்வு நாளிலே ஒரு திருச்செய்தி சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஓய்வு நாளிலே செய்ய வேண்டிய செய்யக்கூடாத அநேக காரியங்களை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் 6 நாளையும் அவர் பணியாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கும்படியான கட்டளை கொடுத்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓய்வு நாள் என்று கொண்டாடுவது எந்த நாளை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஓய்வு நாளாக கொண்டாடுகிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் தேடி வரும்போதெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தர வேண்டிய நிறைவான செய்தியை தந்து அனுப்புவாராக. முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள், அவர் செய்த காரியங்களை 3ஆக பகுத்து இன்றைக்கு இந்த ஓய்வு நாளிலே நம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. உலகத்திலே போய்விட்டு வரும்போது 6 நாட்களிலும் பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான காரியங்களை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? ஒரு ஆறுதல் கிடைக்காதா? ஒரு சமாதானம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்வுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று தான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஜனங்கள் வருகிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் அந்த நாளை மிகவும் விசேஷமாக வைத்திருக்கிறார். அதனால் தான் ஓய்வு நாளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்ததாகவும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வேதத்திலே ஒரு சில ஓய்வு நாட்களிலே செய்யப்பட வேண்டிய காரியங்களை கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறதையும் அதன் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 2:11 ஆசாரியனாய் யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவிடத்தில் வந்தார்கள். அகசியாவின் தாயாகிய தன் குமாரன் கண்டபோது யாவரையும் சங்காரம் பண்ணினார். ஆகாபின் குமாரனாகிய யோராமோடு இந்த அகசியா, யூதாவின் ராஜாவாகிய அகசியா சம்பந்தம் கலந்து இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த அகசியா யோராம் தன்னுடைய நோய் நேரத்திலே படுத்திருக்கிற இஸ்ரவேலிலே படுத்திருக்கும் போது அவனை பார்க்கும்படியாக அகசியா போகிறான். ஆண்டவர் இந்த யெகூவை கொண்டு ஆகாபின் குடும்பம் முழுவதும் சங்கரிக்கும்படியாக தீர்மானம் பண்ணுகிறார். எனவே அவன் இந்த ஆகாபின் குமாரனாகிய யோராமை தேடி எங்க போறான்? இஸ்ரேலிலே அவன் தன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற நோயை நீக்கும்படியாக இஸ்ரேலுக்கு போயிருக்கிறான். இது யெகூவுக்கு தெரிந்தவுடனே யெகூ தன்னுடைய படைத்தலைவனை படையாட்களை கூட்டிக் கொண்டு இந்த யோராமை தேடி போகிறான். அங்கே போகும்போது இவர்கள் சமாதானத்துக்காக போகிறார்களா, யுத்தத்துக்காக வருகிறார்களா என்று யோராம் தன்னுடைய வியாதி படுக்கையிலிருந்து கேட்கிறான். ஆனால் இந்த யெகூ நேரடியாக போகிறான், அவனை கொலை செய்கிறான். இஸ்ரவேலானாகிய நாபோத்தின் வயலண்டையிலே யோராம் செத்து கிடக்கிறான். வசனம் சொல்லுகிறது, யெகூ சொல்லுகிறான், நானும் நீயும் அந்த தன்னோட ஆயுதாரியை பார்த்து சொல்லுகிறான், நானும் நீயும் ஒரு சோடாய் வரும்போது ஆகாபின் மேல் சுமத்தப்பட்ட சாபத்தை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? இஸ்ரவேலின் இந்த வயல்வெளியிலே இந்த ஆகாபுடைய சந்ததியுடைய பிணம் காணப்படும். இங்கே அவனுடைய
சந்ததியுடைய பிணத்தை நாய்கள் தின்னும் நாபோத்தின் தோட்டத்திலே ஆகாவின் சந்ததியின் சரீரமானது எருவாக போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த சாபத்தை அங்கே நினைவு கூறுகிறான். இந்த நேரத்தில் யோராமை தேடி வருகிற அகசியாவையும் யெகூ விட்டு வைக்கவில்லை, அவனையும் கொலை செய்து விடுகிறான். இப்பொழுது சூழ்நிலை என்ன? இங்கே இஸ்ரவேலிலும் ராஜாவில்லை, யெகூ ராஜாவாகிறான். யூதாவிலே ராஜாவில்லை. யாரு? அகசியா செத்து போகிறான். இப்பொழுது அகசியா செத்த உடனே அத்தாலியால் எழும்புகிற அகசியாவின் தாயாகி அத்தாலியால் எழும்பி அகசியாவின் கூட இருக்கிற எல்லா ராஜகுமாரர்களையும் கொலை செய்கிறாள். இந்த நேரத்தில் யோராமின் சகோதரியாகிய யோசேபியால் எழும்புகிறாள். இந்த அகசியாவின் குமாரனாகிய யோவாசை களவாய் எடுக்கிறாள். இதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த அத்தாலியாளை விட்டு பாதுகாக்கப்படும்படியாக யோவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். யார் மூலமாக? யோய்தா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் மூலமாக இந்த யோவாஸ் பாதுகாக்கப்படுகிறான். அகசியா மரிக்கும் போது இவன் யாராக இருக்கிறான்? குழந்தை, பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை. யோவாசுக்கு தகப்பனை தெரியாது. ஆனால் இந்த ராஜகுமாரன் கொலை செய்யப்பட்டால் இவனுடைய சந்ததி அழிந்து போகும், அத்தாலியால் முடிந்து போன்பு அந்த தாவீதுடைய சாம்ராஜ்யம் காணாமல் போய்விடும் என்பதை ஆண்டவர் தெரிந்தபடியினாலே இந்த யோராமின் சகோதரியாகிய யோசேபியாளை கொண்டு இந்த யோவாஸ் பாதுகாக்கப்படுகிறான். எங்க? தேவாலயத்திலே, பள்ளியறையிலே அவன் 6 வருடங்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறான். அத்தாலியால் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ராஜாதிக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு மனிதன் 6 வருடம் ஒழித்து வைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார். ராஜகுமாரன் யோய்தாவின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வளர்க்கப்படுகிறான். இப்பொழுது முடிவு வருகிறது. 6 வருடங்கள் முடிகிறது. இனிமேல் இவனை வைத்திருக்க முடியாது என்பதை தெரிந்தவுடனே யோய்தா ஒரு பணி கொடுக்கிறான். யாரிடத்திலே? இந்த காவலாளிகளிடத்திலே 1/3 பங்கை பிரித்து, நீங்கள் ஒரு பங்கு ஆசாரியருடைய அந்த அரண்மனையை பாதுகாக்க வேண்டும், ஒரு பகுதி சூரன்கிற வாசலை பாதுகாக்க வேண்டும், ஒரு பகுதி இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னா இனிமேல் யார் என்ன பண்ண போகிறார்கள்? ஒரு ராஜாவை நாம் வெளியே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த தாவீதுக்கு கொடுத்த கட்டளை மாறப்படாதபடிக்கு, மீறப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அத்தாலியாளை சாகடித்து அங்கே யோவாஸ் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஓய்வு நாளிலே தான் இவர்கள் செய்யும்படியாக தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஏன் ஓய்வு நாளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? திரளான ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். இந்த ஆலயத்துக்கு வரும்போது அவன் முடிசூட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் யோய்தாவின் மேல் இருந்தபடியினாலே அவன் அதை ஒழுங்கு பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை காக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியின் முதல் பகுதி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஓய்வு நாளிலே எதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கூட வேண்டும்? ராஜா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நாட்களுக்கு பக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய சபையை பாதுகாக்க வேண்டும், சுற்றி இருக்கிற நம்முடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வருவதற்கு தடை பண்ணப்படுகிற எல்லா கோட்டைகளும் தகர்ந்து போகும்படியாய் நாம் காவல் காக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும். காவல் காக்கிறது யாரு? யோய்தா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் யோவாசை பாதுகாக்கிறான். பிரதான ஆசாரியனா யோவாசை பாதுகாக்கிறான். ஓய்வு நாளிலே அந்த காரியம் நடைபெறுகிறது. அப்படி அவர்கள் சொன்னது போல செய்தார்கள். அந்த இடத்திலே யோவாஸ் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தை தேவ பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அநேகர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓய்வு நாட்களிலே வருவதில்லை. காரணம் என்ன? தாங்கள் செய்கிறது என்ன என்பதை மறந்து போனார்கள். ஆண்டவருடைய ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருக்காக நாம் எல்லா காரியங்களையும் செய்வதற்காக எழும்பி வருகிற ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன என்ன பண்ணணும்? நாம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி நாம் நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தை பாதுகாக்கும்படியாக
ஓய்வு நாட்களிலே கூட வேண்டும். ஓய்வு நாட்களில் தான் மிகப்பெரிய தடைகள் இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷம் ஆலயங்கள் நடத்தப்பட முடியாதபடி உலகமெல்லாம் ஓய்வு நாட்களிலே திரளான ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் எதிராளிகள் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை பாழ்படுத்தி போடும்படியாய் அவர்களை சிதறடிக்கும்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஊழியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன என்ன பண்ணணும்? ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருந்து புத்தி சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் இந்த நாட்களிலே அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுகளினாலே வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தை பற்றிய அந்த எண்ணம் இல்லை. இன்னும் ஒரு கூட்டமானது ஆலயத்துக்கு வருவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய இஷ்டமான காரியங்கள் சபையிலே நிறைவேறாதபடியினாலே ஆலயத்துக்கு வராமல் தடையாக கிடக்கிறார்கள். ராஜா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தில் விற்றிருந்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஓய்வு நாட்களிலே நாம் கூடுவது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை ஓய்வு நாட்களை ஆண்டவரை ஆசரிக்கும்படியாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை மறந்து போவது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. அந்த நாளைத்தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் ஓய்வு நாளிலே இன்னொரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க. எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? ஓய்வு நாளிலே வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் கிழக்கு எதிரான வாசலை நோக்கி ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன். அவன் புறப்பட்ட பின்பு வாசல் மூட்டப்பட வேண்டும். அந்த அதிபதியானவன் பலி செலுத்த வேண்டிய முறைமையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதிபதியானவன் பலி செலுத்த வரும்போது கிழக்கு வாசலானது திறக்கப்பட்டிருக்கணும். கிழக்கு வாசல் திறந்து அவன் ஆராதிக்கணும், பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுது. கிழக்கு வாசல் இன்றைக்கு நாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் வீடு என்ன பண்ணுவாங்க? கிழக்கு நோக்கி வாசல் வைக்கணும்னு சொன்ன காரணம் என்ன? அவள் என்ன கண்டார்கள்னு தெரியல. எல்லா உலகத்தில் எல்லா மனிதர்களும் கிழக்கு நோக்கி தான் வாசலை வைக்கிறார். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியாம செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம்? தெரிந்து செய்யும். ஓய்வு நாளிலே அதிபதி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்ல. முதலாவதாக ஓய்வு நாளிலே தம்முடைய பிள்ளைகள் காவல் காக்க வேண்டும். இரண்டாவதாக பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன பலி? இங்கே சொல்லப்படுகிற தகன பலி, சமாதான பலி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓய்வு நாளிலே கூடி வரும்போது பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக பலி செலுத்த வேண்டும்? இந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி இது சொல்லப்படுகிறது. இந்த பிரபு பலி செலுத்தக்கூடிய சமாதான பலியானது லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பிரபுவின் காணிக்கையாக லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. ஒரு பிரபுவானவன் பலி செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆட்டுக்குட்டியை செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆசாரியன் குற்றம் செய்தால் அவன் காளையை பலி செலுத்த வேண்டும். அதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னா அவர்களும் காளையை செலுத்த வேண்டும். ஒரு பிரபு பலி செலுத்துவது என்ன செலுத்தணும்? ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியை அவன் பலி செலுத்த வேண்டும். இங்க ரொம்ப கவனமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, காளை பலி ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே பலி செலுத்தப்பட வேண்டும். ஆடு பலிபீடத்தின் வலது புறத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை போல புறா பலி செலுத்தப்படுவதற்கு குற்ற நிவாரண பலிக்கு அது பலிபீடத்தின் அருகிலே பலி செலுத்தப்படும். 3 விதமான பலி செலுத்துதல் அங்கே சொல்லப்படுகிறது. காளையை கொண்டு வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தின்
வாசலில பலி செலுத்த சொல்லு. ஆசரிப்பு கூடாரத்தில் வருவதற்கு முன்பாக அவன் பலி செலுத்தணும். என்ன பலி? 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காளை என்ன பண்ணணும்? தோலை உரிக்கணும். அதுக்கு பிறகு அவன் அந்த தொடையையும் குடல் பகுதிகளையும் எடுத்து கழுவி பலிபீடத்திலே வைத்து சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அந்த அந்த குடலிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் பாளையத்துக்கு புறம்பே வெளியே சுட்டரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஓய்வு நாளிலே பிரவேசிக்கிறவன் முதலாவது என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? அவன் தன்னை உரித்து, தன்னுடைய சுயத்தை உரித்து, படிப்பு, அழகு, பட்டம் இவைகளாகிய தோலை உரிக்கணும். என்ன இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவைகள் உரிக்கப்படாம உள்ள வாரதுனால என்ன பண்ணுது? பெரிய பிரச்சனை. தேவாலயங்களில், திருச்சபைகளில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? தோல் உரிக்கப்படவில்லை, சர்வாங்க தகன பலி செலுத்தப்படவில்லை. எல்லாம் சுயம், அகங்காரம், தங்கள் பெருமை, தங்கள் படிப்பு, தங்கள் அழகு இவைகளாகிய தோல்கள் அது உரிக்கப்படாதபடினால என்ன ஆகுது? சபைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக கிடக்கிறது. உள்ள ஏறியாச்சுன்னா சொல்லுற அழகா இருக்கிறான், அதை பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு படிப்பு, நான் யார் தெரியுமா? என்னை போல யாரும் இல்லை, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க? ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்க? பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்தில் என்ன பண்ணுறாங்க? குற்றம் காணும்படியாக வருகிறாள். அப்படி தானே? என்ன பண்ணுது ஒரு கூட்டம்? இந்த தோலுரிக்கப்படாத கூட்டம் என்னன்னா, உள்ள ஏறின உடனே அது பார்க்கறத பார்க்கும். அந்த தேவாலயத்தில் காணப்பட ஆசாரியன் லேவியர்கள் செய்கிற தவறுகளை மாத்திரம் தான் பார்க்கும். ஆனால் ஆசாரியனும் லேவியனும் இந்த பலிபீடத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக தான் பலி செலுத்தி விட்டு வந்திருக்கிறான் என்பதை இந்த யாரு வெளியிருந்து வரக்கூடிய ஜனங்கள் புரிந்து கொள்ளுவதில்லை. லேவியனையும் ஆசாரியனும் எப்படி 7 நாள் ஆசாரியன் லேவியன் அந்த பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அவன் ஆலயத்திலே பலிபீடத்திலே தங்கி இருக்க வேண்டும். அவன் தன்னுடைய முழுவதையும் வறுத்து, உலகத்தை வறுத்து, எல்லாவற்றையும் வறுத்து தான் ஆண்டவரை பணி செய்யும்படியாக வருகிறான். ஆனால் பலி செலுத்த வருகிற ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? தோல் உரிக்கப்படவில்லை, சுயம் சாகவில்லை, ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. லேவியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆசாரியன் தன்னுடைய தகன பலியிடும் போது காளை பலியிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரபு என்ன செய்ய வேண்டும்? லேவியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பிரபு வெள்ளாட்டை பலியிட வேண்டும். இங்க 2 காரியத்தை நீங்க கவனிக்கணும். தகன பலியும் சமாதான பலியும் ஏறக்குறைய ஒன்றாகவே காணப்படுகிறது. அப்படிதானே? படிச்சு பார்த்தா 2ம் ஒன்னா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசத்தை அங்க காண முடியும். நீங்க இந்த தகன பலியிலே செலுத்தப்படக்கூடியது அந்த குடலை கழுவி மொத்தமாக அப்படியே தகன பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சமாதான பலி செலுத்தும் போது குடல்களையும், குடலுக்குள் இருக்கிற கொழுப்பையும், குடலை மூடி இருக்கிற கொழுப்பையும் சர்வாங்க தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப எதை பலியிடணும்? சமாதான பலின்னா என்னத்தை? கொழுப்பை தகனிக்கணும். மற்றது எப்படி? தகன பலி முழுவதையும் பலி செலுத்தணும். சமாதான பலி என்று சொல்லுது என்னத்தை? கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த பிரபு தன்னுடைய எல்லா காரியங்களையும் பரிசீலித்து விடான், கொழுப்பை செலுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? கொழுப்பு என்ன தரணும்? சாப்பிட வைத்துக் கொள்வார். ஆண்டவர் சொல்லுகிற சமாதான பலியிட கொழுப்பு என்ன பண்ண விடாது, நீ தொடவே கூட. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வசனம் சொல்லுகிறது கொழுப்பு யாரும் தொடக்கூடாது, ஆண்டவருக்கு சுகந்த வாசனை. நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மிக பிரதானமான பலியாகிய கொழுப்பை ஆண்டவருக்கு செலுத்துவதில்லை. அதை பிரபு என்ன பண்ணுவான்? தனக்கு வைத்துக் கொள்ளும். கொழுப்பு இருந்தா என்ன பண்ணலாம்? நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். கொழுப்பு இருந்தா என்ன பண்ணலாம்? அவனுக்கு நினைத்தது போல எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரபு என்ன பண்ணணும்? தகன பலி செலுத்த வேண்டும், சமாதான பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது எங்க போகணும்? ஓய்வு நாளிலே கிழக்கு வாசலுக்கு நேராக வந்து அது திறந்திருக்க அவன் செய்யணும். அதுக்கு பின்பாக அதை மூடிவிட்டு போக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது 2 மிக முக்கியமான காரியத்தை செய்யணும். இந்த ஆராதனையின் ஒழுங்குமுறை தான். காலில் வந்தோடனே நம்ம பாடுகிறோம். அந்த நேரத்தில்
நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது முதலாவது செய்கிற வேலை என்ன? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிறோம். என்னை சுத்தப்படுத்தும் என்று கேட்கிறோம். இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுகிறோம். கழுவி முடித்த பிறகு அவருக்கு எதை செலுத்தணும்? கொழுப்பை செலுத்தணும். எது? துதி செலுத்தணும். ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் வாங்கி வைத்து விட்டு இன்னும் தாரும் தாரும் என்று கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறோமா என்றால் இல்லை. எப்போ பார்த்தாலும் தேவைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்படிதானே? எல்லா மனுஷனுக்கு தேவை. ஆண்டவரே, அதை தாரும் இதை தாரும் என்று கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் தந்ததில் நன்றி செலுத்துகிறோமான்னு கேட்டால் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரபுவே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய கொழுப்பு ஆண்டவருக்கு சமாதான பலியாக செலுத்தப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம். அவரிடத்திலே அநேக காரியங்களை கேட்கிறோம். அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும். திருச்சபையானது இன்றைக்கு முடங்கி கிடக்கிற அநேக காரியங்களிலே இவைகள் ஒன்று. இதை நான் தியானிக்கும் போது தான் பார்த்தேன். எப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார், தேவைக்கு கொடுக்கிறார், ஆசைப்படுகிறதை கொடுக்கிறார், பேராசைக்கு கொடுக்க முடியவில்லை. இதுதான் பிரச்சனை. மனிதனுக்கு தேவை இருக்கிறது, பணம் தேவைதான். எதுக்கு? தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக. ஆசைப்படுகிறது தேவைதான். எதற்காக? மற்றவர்களைப் போல நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தேவைதான். ஆனால் பேராசைன்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள பேராசை வந்துச்சுன்னா அவன் தனக்கு இருக்கிறதெல்லாம் மறந்துடுவான். தான் நன்றாக வாழ்வதை நினைக்க மாட்டான். எதையாவது அழித்து இன்னும் தனக்கு அதிகம் உண்டாக பிரயாசப்படுகிறோம். யாரு? பேராசைக்காரன். அதனால நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து நம்ம காணக்கூடிய எல்லா காரியங்களும் தேசத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற காரியம் எல்லாமே பேராசையின் வெளிப்பாடு. அப்படிதானே? ஆசைப்படல தப்பில்லை, பேராசைப்படுவது மிக தவறு. நான் ஒரு ஊழியர், அவருடைய அனுபவ சாட்சியை படித்தேன். ஒருவர் ஊழியக்காரருடைய அனுபவ சாட்சி என்னிடத்தில் அவர் பேசும்போது ஊழியத்தில் அதை பேசுகிறார். அவர் ஆரம்ப காலங்களில் அந்த ஊழியரிடத்தில் வருகிறார். இவர் ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவார். அங்கிருந்து வரும்போது காணிக்கை எடுத்துக்கொண்டு வருவார். இங்கே மெயின் சர்ச்சில் என்ன இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. சில நேரங்களில் அநேகர் வருவார்கள், இதை போய்விடும் இரவு நேரத்துக்காக காத்து கொண்டிருப்பார். யாரையாவது ஒரு ஊழியத்துக்கு அனுப்பி இருப்பார். அங்கிருந்த காணிக்கை எடுத்துக்கொண்டு வருவார். சில நேரத்தில் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் இந்த காணிக்கை கிடைக்கும் என்று தெரியும். ஆனால் என்ன பண்ணுவார்கள்? சாயங்காலம் சில நேரங்கள் சில ஊழியர்கள் வருவார்கள், வெறும் கையாக வருவார். வந்தவுடனே கேட்பார், என்னை காணிக்கை கிடைத்தான்? ஆமாம், கிடைச்சது பாஸ்டர். என்ன பண்ணீங்க? நல்லா சாப்பிட்டோம் பாஸ்டர்னு சொல்லுவார். காணிக்க சாப்பிட்டோம். அப்போ அவர் அடுத்த வார்த்தை கேட்கறது, பசிக்கு சாப்பிட்டாயா ருசிக்கு சாப்பிட்டாயான்னு கேட்பார். புரியுதா? பசிக்கு சாப்பிட்டியா ருசிக்கு சாப்பிட்டியா என்று கேட்பார். மீனிங் தெரியுதா? பசின்னா என்ன பண்ணுது? எது கிடைச்சாலும் சாப்பிட்டு கையில் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்க தோணும். ருசின்னா எப்படி இருக்கும்? ஐயோ, அது ரொம்ப மோசம். நான் நேற்றைக்கு போய் ஒரு இடத்துல சாப்பிடுவேன். நான் போனால் என்ன பண்ண, ரெண்டு தோசையும் சாப்பிட்டு ஏதாவது நான் ஒரு 50 ரூபாய்க்குள்ள நடத்தணும்னு பார்ப்பேன். ஒரு டேபிளில் உட்காந்துருக்கிறான பசங்க, வேலை செய்யாத பசங்க, படிக்கிற பசங்க, வேலை செய்து சாப்பிட்டா பரவாயில்லை. அந்த சிக்கன் எல்லாம் வறுத்து வச்சுருக்கு, 2-3 பிளேட் வச்சுருக்கு, நல்லா சாப்பிட்றாங்க உட்காந்து. எனக்கு பயங்கர கேள்வி. ஏன்னா இந்த ஆகாரம் அவங்களுடைய சரீரத்துக்கு சரியான ஆகாரம் இல்லை. நேற்றைக்கு நான் படித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மனிதர் சொன்னார், இள வயதில் ஒருவன் மரித்து போனான். நேற்றைக்கு சாயங்காலத்தில் அவரோட பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், இப்படி எனக்கு தெரிந்த ஒரு பையன், நல்ல பாட்டுக்காரன், அந்த சபையில் முதலாவது CD போட்டான் வந்தான், நல்ல ஆக்டிவான ஆள். திடீர்னு 2 மாதத்துக்கு முன்னே மரித்திருக்கேன். அவர் கேட்டார், இந்த பையன் மரித்து போனது எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியாது. என்ன கேட்டான்? ஹார்ட் அட்டாக். சின்ன பையன், ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஆண்டவருக்காக பயன்பட்ட மனுஷன். என்னாச்சு? இந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிட போகிறேன். அப்போ தான் பார்த்தேன், இந்த பையன் மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொரிச்சு அப்படி வைக்கிறாங்க, கண்டமாக இருக்குது, சோப்பாக இருக்குது, நல்லா உட்காந்து சாப்பிடுகிறானுங்க. இது என்ன பண்ணான்னு தெரியுமா? இப்போ ஒன்றுமே தெரியாது. அது என்ன பண்ணோம்? அவனுடைய இரத்த தமனிகளுக்குள்ள கொழுப்பை ஏற்றி வச்சிரும். உள்ளே வெளியே என்ன பண்ணும்? ரத்தத்தில் கொழுப்பு ஏறி இருக்கும், நமக்கு தெரியாது. இவன் நல்ல புஷ்டியும் பசுமையுமா இருப்பானுங்க. கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே
சரீரங்களுக்குள்ள நோய்கள் உருவாக காரணம் என்ன தெரியுமா? இவனை சின்ன வயசுல சாப்பிடுவான பற்றி நல்ல டேஸ்டா பொரிச்சு தான் சாப்பிடுவானுங்க. மற்ற மாதிரி அவிச்சு சாப்பிடணும் காதுக்கு போகாது. ஏன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும். ஆனா சரீரத்துக்கு கேடு இருக்குன்னு தெரியும். எல்லா டாக்டர்ஸும் இல்லை, வறுத்து சாப்பிடாதுங்க, எண்ணெயில் பொரிச்சு அதிகமாக சாப்பிடாதுங்க, சிக்கன் அதிகமாக பொரிச்சு சாப்பிடாதுங்க, மட்டன் சாப்பிடாதுங்க. நீங்கள் சாப்பிடாத என்ன பண்ணுங்க, வேக வைத்து சாப்பிடுங்க. அது யாருக்குமே பிடிச்சது. பிள்ளைகளாம் அப்படி மீன் பொரிச்சு வச்சாதான் சாப்பாடு நடக்குது, சிக்கன் பொரிச்சு வச்சாதான் சாப்பாடு, மட்டன் பொரிச்சு வச்சாதான் சாப்பாடு. நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே தெரியாதபடி விஷத்தை சரீரத்துக்குள்ளே ஏற்றுகிறோம். எதுக்காக அந்த எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பலகாரங்கள் வந்து தெரியுமா? சீக்கிரமாக வேலை ஆகும். ஆனால் வீட்டிலேருந்து அவிச்சிட்டு வந்தால் என்ன லேட் ஆகிடும். இதனால் பிஸ்னஸ் பண்ணுவதற்காக எண்ணெயில் போட்டால் உடனே வேகம் அப்படின்னு நினைத்து கொண்டு வந்த ட்ரெண்டு தான் பொரிக்கிற கலாச்சாரம். பொரிக்கிற கலாச்சாரம் என்னாச்சு, ஜனங்களுடைய நாக்கை காலி பண்ணி. ஏன்னா பொரிக்கிறதுல என்ன போடுது, அவன் போடக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நாக்கு பயங்கர சுவையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணும், அது சரீரத்தை பாழ்படுத்தி விடும். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுவார், கொழுப்பை தொடாது. லேவியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், கொழுப்பு யாருக்குள்ளது? கர்த்தருக்குரியது, அது நீ தொடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம கொழுப்பு இல்லாம சாப்பிடுகிறோம், நல்ல வயர்ந்த சாப்பிட்டு போய் நல்லா தூங்குகிறோம். கொழுப்பு என்ன ஆகாது, ஜீரணிக்காது. அது என்ன பண்ணும், குடலுக்குள்ள ஒட்டி கொள்ளும், இல்லாவிட்டால் குடல் வெளிப்பகுதிகளை ஒட்டி கொள்ளும், ஜீரண மண்டலங்களை பாதிக்கும், போக வேண்டிய உறுப்புகளுக்கு போக வேண்டிய அந்த குடல் சுரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சுரப்பு நீர் சரீரத்துக்குள்ள வர. அதனால தான் மிகப்பெரிய நோய்கள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். பிரபுவானவன் ஓய்வு நாளிலே பலி செலுத்த வேண்டும். எவைகளை செலுத்த வேண்டும்? கொழுப்பை செலுத்த வேண்டும். அதை வெறுத்து என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். இந்த நாட்களில் நம்முடைய கொழுப்புனா என்ன, நிறைய பேர் என்ன பண்ண கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆண்டோட ஊழியத்துக்கு வரும்போது என்ன பண்ணுகிறாங்க, தேவாலயத்துக்கு வரும்போது ஏதோ ஒன்று கையில் சில்லறை பைசா போட்டுவிட்டு போகிறாங்க. பார்த்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். பிரபு பரிசீலித்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது, வாசல் திறந்து கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், பிரபு மிகப்பெரிய காணிக்கை கொண்டு வருவான். ஏன்னா ஆண்டவர் தான் அவன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன், பிரபுவை கையில ஏராளமாக வைத்திருக்கிறேன். அவன் பலி செலுத்தும் போது எப்படி பண்ணணும், வாசலை திறந்து வைத்திருக்கணும். எதுக்காக, அவன் நிறைய கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குற. அதை வச்சாதான் என்ன பண்ண முடியும், ஊழியத்தில் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் சும்மா இல்லை, காணிக்கை எதற்காக வாங்குகிறார், தன்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதுக்காக தான் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர். யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் போது மோசே பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கை கொண்டு வருகிற இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக காணிக்கை வாங்கு என்று சொன்னால் அநேக நேரத்தில் யோசித்து பார்த்துருக்கேன். இந்த சீனாய் மலையில் போய் அவனிடத்துல மாதிரியை இந்த மோசையை காண்பித்து கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இந்த எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்போது என்னெல்லாம் அதிசயம் செய்தார். அவர் ஒரு ஆசரிப்பு கூடாரம் உண்டாகணும், உண்டாகுதா? மோசையிட்ட சொல்லியிருந்தா போதும், நீ போனவொன்னே சொல்லு, ஆசரிப்பு கூடாரம் உண்டாகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சொல்ல முடியுமா? முடியும், பண்ணல. என்ன சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டு வாங்கு. எதுக்காக ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? இவனுடைய உற்சாகமாக கொடுக்கிறானா என்பதை ஆண்டவர் செக் பண்ணி பார்க்கிறார். பிரபு என்ன பண்ணணும், ஓய்வு நாளை ஆண்டவருக்கு தகன பலியும் சமாதான பலியும் செலுத்த வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் அவைகளை சொல்லுகிறார். மிக பிரதானமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி லூக்கா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காணப்படுறார். வாசிக்கலாம். இதுதான் மிக முக்கியமாக ஆண்டவரத்தில் நான் கேட்டது, ஆண்டவரே நான் ஓய்வு நாளில் இந்த இடத்துல ஒரு பிரசங்கத்துக்காக போகிறேன், நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், நீர் என்ன செய்கிறீர் என்பதை இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஓய்வு நாளில் நம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வருகிற. லூக்கா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சொஸ்தமாக்கி அவர்களை நோக்கி ஓய்வு நாளில் துறவிலே வீழ்ந்தால் அவன் அதை உடலில் தூக்கி விடானோ என்றார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குகிறார். வசனம் சொல்லுகிற 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஓய்வு நாளிலே
ஒருவனுடைய வீட்டிலே ஒரு போதனபானம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோர்மை ஒரு மனுஷன் என்ன செய்வாரோ என்று நோக்கமாயிருந்தார்கள். ஜனங்கள் ஓய்வு நாளிலே இங்கே ஒரு பரிசேயருடைய வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கிறார். பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும்படியாக இந்த நீர்க்கோவை பிடித்த மனிதனை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். மிக கவனமாக பார்க்கணும். எதுக்காக செய்கிறார்கள்? ஆண்டவரிடத்துல குற்றம் பிடிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நீர்க்கோவை நோய் என்று சொன்னால் என்ன? எடிமா என்று இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. மருத்துவ குணமானது நீர்க்கோவை டிராப்ஸ் என்று ஆங்கிலம் நம்முடைய வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த டிராப்ஸ் என்ற நோயானது இந்த நாட்களிலே எடிமா என்று சொல்லக்கூடிய வகையாக மருத்துவர்கள் சொல்லுகிறார். இந்த நோய் எதனால வருகிறது என்று நான் தேடி பார்த்தேன். அது என்னன்னா வெனாமஸ் டெஃபிஷியன்சி சொல்லப்படுகிறது. நம்முடைய இரத்த தமனிகளிலே அந்த தமனிகளானது வேதனை உண்டாகி அல்லது அது கொழுப்பு அடைத்து விடும் என்று சொன்னால் இரத்தமான இருதயத்துக்கு சரியாக வந்து சேராது. இரத்தத்துடைய நுரையீரலுடைய நம்முடைய இதயத்துடைய வேலை என்ன? அசுத்தமான இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தின் எல்லா விதமான ஆக்சிஜனை ஏற்றி நம்முடைய சுவாசத்தில் ஆக்சிஜனை இந்த நுரையீரலிருந்து எடுத்து அதில் இரத்தத்தை ஆக்சிஜனேட்டட் பண்ணி அந்த நம்முடைய இரத்தத்தை சரீரத்தின் எல்லா அவயவங்களுக்கும் செலுத்துகிற அதான் நுரையீரலுக்கு வேலை. ஒரு பக்கத்தில் என்ன பண்ணும்? அசுத்தமான இரத்தம் இந்த ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் வழியாக தமனிகள் வழியாக உள்ளே வருகிறது. இன்னொரு பக்கத்தில் அது ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு நம்முடைய சுவாசத்தின் ஒரு ஆக்சிஜனை இரத்தத்துக்குள்ளே கொடுத்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தமானது அந்த நம்முடைய இதயத்திலிருந்து எல்லா விதமான அவயவங்களுக்கும் செலுத்துகிறது. இப்பொழுது சரீரத்திலே தமனிகளுக்குள்ளே கொழுப்பு அடைத்து கொண்டிருந்தாலும் சரி, வேற ஏதாவது அங்கே ஃபங்கஸ் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் ரத்தம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாது. அப்படிதானே? ரத்தம் ஃப்ரீயாக ஃப்ளோனா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல நம்ம ஒரு டேப்பை திறந்து விடுகிறோம். அந்த தண்ணி வருகும்போது எங்கேயாவது மண் அடைப்பு இருந்தால் என்ன பண்ணணும்? சரியா? அந்த ப்ரெஷரில் வராது. எவ்வளோ ப்ரெஷர் வருமோ அது வராது. எங்கே அடைப்பு இருக்குன்னா என்ன பண்ணும்? அந்த ப்ரெஷர் வராது. ஆக்சிஜன் சரியாக ரத்தத்துக்கு போக முடியாது. போக வேண்டிய பணி சரியாக செய்ய முடியாது. இப்பொழுது இதயம் பாதிப்புக்குள்ளாகும். இதயத்திலிருந்து போகக்கூடிய அந்த இரத்த தமனிகளுக்குள்ளே ஆக்சிஜன் ஒழுங்காக போக முடியாதபடியினாலே இந்த ஆக்சிஜனை கொண்டு செய்ய வேண்டிய சரீரத்தின் பணிகள் நம்முடைய மூளைக்கு போக வேண்டிய மூளை நரம்புகளுக்குள்ளே ஆக்சிஜன் போகாட்டா என்ன பண்ணும்? அது சரியாக வேலை செய்யாது. சுறுசுறுப்பு வராது. ஆக்சிஜன் வந்தால் மாத்திரம்தான் சரீரத்தில் என்ன பண்ணும்? புத்துணர்ச்சி வரும். இந்த ஆக்சிஜன் ஒழுங்காக வராமல் இருந்தால் என்ன பண்ணும்? கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிடும். கிட்னியில் செய்யப்படக்கூடிய வேலை சரியாக செய்ய முடியாது. இப்போ இதய பாதிப்புகளினாலே இந்த எடிமா உருவாகிறது. நரம்புகளுக்குள்ளே தமனிகளுக்குள்ளே போக வேண்டிய ரத்தம் சரியாக போகாதபடியினாலே என்ன பண்ணுகிறது? இந்த ரத்தம் தடைபடுகிறபடினாலே எடிமா உருவாகிறது. இந்த கிட்னியானது வேலை செய்யாதபடினால என்ன பண்ணும்? இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு பதிலாக அது அப்படியே தண்ணீரை வெளியே விட்டு விடுகிறது. அது என்ன பண்ணும்? இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்களை முதல்ல என்ன செய்யணும்னா காலில் அந்த கணுக்களில் நீர் போடும். பார்த்துருக்கா? நீங்கள் உட்காந்துருந்தால் முதல்ல இங்கே நீர் போடும். அதே மாதிரி அது கண்ணடியில் நீர் போடும். அதுதான் இந்த எடிமா அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதற்கு முதல் படி என்று சொல்லுகிறார். உட்கார்ந்து இருக்கும்போது நீர் கோக்குதுன்னா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். என்ன பண்ணுகிறது? இந்த கிட்னியான ஒழுங்காக வேலை செய்யவில்லை. இருதயத்தில் பழுது இருக்குன்னா என்ன பண்ணும்? மூச்சு விடுகிற பிரச்சனை வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நுரையீரல் இந்த கிட்னி வேலை செய்யாமல் இருந்தாலே மூச்சு விட முடியாது. அதே போல நடக்க முடியாது. ஃப்ரீயாக நடக்க முடியாது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனிதரை கொண்டு வைத்திருக்க கிட்னி ஃபெயிலியர் கடைசி ஸ்டேஜ். அவன் இனி சாக வேண்டிய மனிதனை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். என்ன இந்த ஓய்வு நாளிலே செய்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நான் தேடி பார்த்தேன். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை அழைத்து சுகப்படுத்தி அவனை அனுப்பிவிட்டார். லூக்கா 14:4 வாசிங்க திரும்ப. பேசாமல் இருந்தார். அவனை அழைத்து சுஸ்தமாக்கி முதலாவது அழைக்கிறார், அழைத்து சுஸ்தப்படுத்தி அனுப்புகிறார். இங்க வார்த்தை ரொம்ப கவனமான தேடி பார்த்தேன். ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தணும். நான் டாக்டர் இந்த வந்தோன்னு முதல்ல யோசித்தேன். நம்முடைய டாக்டர்
இந்த மாதிரி இதே சூழ்நிலைக்குள்ள கிடக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு விடுதலை கொடுக்கணும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும் போதே அவருடைய சரீரத்துக்குள்ளே பலன் உருவாகணும். அவர் நீடித்த நாட்களாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதான் மிகப்பெரிய செய்தியை கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஓய்வு நாளிலே நான் அநேகரை சுகப்படுத்த போகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தும்படியாக இந்த ஓய்வு நாளிலே தம்முடைய ஆலயத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அடியுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாளிலே சுகப்படுத்துகிற ஆண்டோட வல்லமை இந்த நாளிலே வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இங்க நான் அதை முதல்ல தேடி பார்க்கும்போது இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவரனை அழைத்து அவனை சுகப்படுத்தினார் என்று வேதம் சொன்னான். எபிரேய மூல பாஷையை தேடி பார்த்தேன். அழைத்து சுஸ்தப்படுத்தினார். இதில் அழைத்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழில் நிறைய வார்த்தைகள் அதற்கு ஒப்புமையாக கொடுக்கிறது. இங்கே வா என்று கூப்பிட்டு அழைத்துனா எப்படி? கூப்பிடுகிறதும் ஒரு அழைப்பு தான். நம்ம பக்கத்தில் போய் அவர்களிடத்தில் பேசுவதும் ஒரு அழைப்பு தான். அதே போல தொட்டு சுகமாக்குறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் குஷ்டரோகியை தொட்டார், தொட்டு சுகப்படுத்தினார். அதே போல குருடர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கும் இந்த நீர்க்கோவை பிடித்த டிராப்சி மனிதனும் சுகமாக்கப்பட்டதில் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் அவனை அழைத்து என்று சொல்லப்படும். நிறைய பேர் அதை தப்பாக வியாக்கியானம் பண்ணி வைத்திருந்தாங்க. அதை தேடி பார்த்தேன். இந்த அழைத்து ஆண்டவர் சுகப்படுத்தினாரே, அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினாரா, இல்லது அவனை வா என்று கூப்பிட்டு அழைத்து சுகமாக்கினாரா, இல்லாவிட்டால் அவன் பேரை சொல்லி அழைத்து சுகப்படுத்தினாரா என்று தெரியவில்லை. ஒரு சிலர் அப்படி தியானம் அதை வியாக்கியானம் பண்ணிடுறேன்னா இயேசு அவனை தொட்டு சுகப்படுத்தினார்னு தான் எழுதியிருக்கு. நான் அதை தேடி பார்த்தேன். ஆண்டவரே, இது எப்படி இருக்கும்? சரியான வார்த்தை என்ன? நீர் தொட்டாத்தான் இந்த சுகம் உண்டாகுமா? அப்படி என தேடி பார்த்தேன். சம்பந்தமே இல்லை. வசனம் சொல்லுகிறது அவர் அவனை அழைத்து வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இங்க தொட்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஹீப்ருவில் நான் அதை தேடி பார்த்தேன். ஹீப்ருவில் சொல்லப்படுகிறது ஹூ லெக்காகுடோ ரிஃபாவுடோ வெசிக்ராவுடோ. அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் அவனை அழைக்கிறார். அவனை லெக்கா குடோ என்று சொல்லப்படுகிறது. லெக்காக்கு என்று சொன்னா கூப்பிடுகிறதான். ஆனால் ஏன்னா அவன் மிகவும் முத்தின கண்டிஷனில் இருக்கான். எழும்பி நடந்து வர முடியும். அப்போ தான் தேடுறேன். இந்த இடிமா வந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தேடி பார்த்தா ஃப்ரீயாக நடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? அவனை தொட்டு சுகப்படுத்துதல். உட்கார்ந்து பந்தியில் இருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு சுகம் உண்டாவதாக. 100க்கு அதிபதியுடைய வார்த்தை மகனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்ததன்படி உனக்கு ஆக கடவுள். இந்த 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு தொடவே இல்லை. ஆண்டவர் அழைத்து சுகப்படுத்தினார். அதைத்தான் செய்ய போகிறார். அந்த நாளிலும் அடியோட செய்தியை எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஓய்வு நாளை சுகப்படுத்துகிற ஆண்டோட வல்லமை உடைய சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக வந்திருக்கிறது. நீ சுகமாவா என்று சொன்ன ஆண்டவருடைய சுகம் உடைய சரீரத்துக்குள்ள கிரியை செய்ய ஒப்பு கொடுப்பா என்று சொன்னார். ஆண்டவர் இன்றைக்கு சுகம் தரப்போகிறார். உன் இதயத்தில் காணப்படுகிற வேதனைகள், உடைய கிட்னி ஃபெயிலியர், இந்த நுரையீரலுக்குள்ளே தமனிகளுக்குள்ளே காணப்படக்கூடிய எல்லா நோய்களையும் சுகமாக விடுதலை ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஓய்வு நாளை தடை பண்ணும்படியாக உடைய வேலைகள் உடைய எல்லா காரியங்களும் தடைபடுத்துகிறது என்று சொன்ன நீங்க எப்படி விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலை உண்டு. ஓய்வு நாளிலே விடுதலை ஆக்குகிற ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். ஆனால் ஓய்வு நாட்களிலே இதை அல்ல தட்டி வெளியே போகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, சகோதரனே, சகோதரியே, நீ ஓய்வு நாளிலே செய்யத்தக்க ஆதவிகளை செய்கிறபடியினாலே ஆண்டவருடைய சரி கொடுக்கக்கூடிய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறாய். இந்த நாளிலும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை தடை பண்ணிவிட்டு வேலை நிமித்தமாக, வேலை பழுக்களை நிமித்தமாக பலவிதமான பாடுகளுக்குள்ள உட்பட்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் சொல்கிறார், ஓய்வு நாளிலே அழைத்து சுகப்படுத்தின ஆண்டவர் உன்னையும் சுகப்படுத்த ஆசையுள்ளவராயிருக்கிறார். ஓய்வு நாளை அல்ல தட்டாதபடி அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை பணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அவருக்காக காணிக்கை செலுத்த வேண்டும். அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக 3 காரியங்களை இன்று உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்.
வீட்டுக்கு போகும்போது நான் ஏன்டா ஆலயத்துக்கு போகிறேன்னு கேள்வி கேட்காதுங்க. ஆண்டோட ஆலயத்துக்கு எப்படி போக வேண்டும், அதை எப்படி போக வேண்டும். ஆண்டோட ஆலயத்துக்குள்ளே போகும்போது, ஆண்டவரே நான் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக போகிறேன், அங்கே போய் கேள்வி கேட்கும்படியாக நான் போறேன்னு நினைக்க கூடாது. அங்க போய் மார்க் போடுவதற்காக போகக்கூடாது. ஏனென்று சொன்ன ஆண்டோட வார்த்தையானது வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்பி தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய ஆசாரியர்களை, லேவியர்களை ஏற்படுத்தி வைத்து அதை கொடுக்கிறார். இந்த வசனத்தை ரெடி பண்ணும்போது மொத்தத்தில் நானே சரீரம் எப்படி போனேன், இந்த வசனம் ஆண்டவர்கள் கேட்கும்போது நானே செயலிழந்து போனேன். அப்படி அநேக சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு ஊழியக்காரன் செய்தியை கொடுக்கும் போதே ஆண்டவர் அநேக நேரங்களை போட்டு உடைக்கிறார். நான் ஆண்டவர் ஏன் அவர் சுகம் கொடுத்தார் என்று பார்த்தா தான் தெரியுது. ஆண்டவர் ஜீவனுள்ள அப்பமாகவே செயல்பட்டார். அவர் தான் சொன்னார், நான் ஜீவனுள்ள அப்பம், என்னை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். காரணம் என்ன? அவர் செய்த எல்லா அதிசயங்களும் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துதான் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். அவருடைய சீடர்களாகிய நாங்கள் உங்களுக்கு விதைக்கக்கூடிய விதையெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துதான் அநேக நேரங்களில் உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டோடைய கட்டளையை கீழ்ப்படியும். நம்முடைய ஆண்டோடைய ஆலயத்தை பாதுகாக்கணும். திரளான ஜனங்கள் வெளியே கிடக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக வெளியே கிடக்கிறாங்க தெரியும். வெளியே கிடக்கிறவளை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து மகிமையை வெளிப்படுத்தணும். அதை போல ஆண்டவருடைய காரியங்களிலே மிக கவனமாக இருந்து செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தணும். பேராசை நமக்கு தேவைதான், தேவையில்லை. ஆசை தேவை இருக்குது. ஆண்டவர் ரெண்டே நிறைவேற்றுகிறார். எக்ஸ்ட்ரா வருகிறது என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு கொடுக்கணும். அவருடைய ஆலயத்திலே ஓய்வு நாளிலே கொண்டு வைக்க வேண்டும். குறை வரும் என்று எதிர்பார்க்காதுங்க. கர்த்தர் சரியாக நடத்துவார். அநேக நேரங்களில் ஆண்டவர் நடத்துகிற அதிசயமான வழிகளை நினைத்து பார்த்தா ரொம்ப அதிசயமார். ஒரு மனிதனுடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். காரியங்களை நான் உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலபலன்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தில் ஒரு குறையும் வைக்க மாட்டார். நாம் அனாவசியமாக ஆசைப்படுகிற, பேராசைப்படுகிற காரியங்களை ஆண்டவர் அழகாக தடுத்து நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவரை தேடி வரும்போது அவருடைய நோய்களிலிருந்து சுகம் கொடுக்கிறார், அவருடைய வேதனைகளிலிருந்து சுகம் தருகிறார், அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அவளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், நோய் நீங்கி போகணும்னா ஆண்டோட ஆலயத்தை தேடி போகணும். அநேகர் அதை செய்வதில்லை. முதலாவது என்னுடைய சமூகத்திலே போய் அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் நடத்துகிற வழியிலே போகும் என்று சொன்னால் ஆண்டவர் சரியாக உங்களை நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதமான உங்களுடைய சரீர சுகம்பலன ஆரோக்கியம், உங்களுடைய நிலபலன்களிலே பாதுகாப்பும் ஆசீர்வாதம், உங்களுடைய நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் கடமைகளிலே நிறைவான ஆசீர்வாதத்தின் பலனையும் தந்து மென்மையாய் நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு நடத்துவாராக. ஆமென்.